ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கல் ஹெரிட்டன்ஸ் ரிசார்ட். ஸோ இந்த ரிசார்ட் வந்துட்டு எங்கே இருக்குன்னா கேரளா செராய் பீச்சில் இருக்குது. ஸோ இந்த சம்மருக்கு கொஞ்சம் வாட்டர் கேம்ஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ரெசார்ட் போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கல் ஹெரிட்டன்ஸ் ரிசார்ட் வந்துடும். ஸோ இன்றைக்கி ருத்தியோட பர்த்டே அப்படிங்கிறனால காலையிலே போயிட்டு கோயிலுக்கெலாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து காரில் கிளம்பியாச்சுங்க. ஸோ என் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சூர் குதிரன் டனல் வழியாக தான் நம்ம போனோம். ஸோ அந்த டனல் ரோடு வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்வின் டியூப் டனல். ஒரு டியூப்லையுமே வந்து 3 லேன்ஸ், டோட்டலாக 6 லேன்ஸ் இருக்கும். பட் நாங்கள் போகும்போது ஒரு டியூப் மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சுங்க. ஸோ சேம் 2 சைடுமே வந்து வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த டனல் ட்ராவல் பண்ணுறதுக்கே. இது வந்து சவுத் இந்தியாவோட லாங்கஸ்ட் டனல் அப்படின்னு சொல்கிறாங்க ரோட்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இந்த டனல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே அருமையாக பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அந்த டனல் ரைடு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அகைன் த்ரூ கேரளா ரோட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சுங்க. 2 சைடுமே வந்து செம்மையாக ஃபுல்லாக க்ரீனிஷாக ட்ரீஸ் இருந்துச்சு. அந்த மரங்களுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுறதே வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கேரளா ரோட்ஸில். சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட்டாக இல்லை, கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்துச்சு நாங்கள் போன அன்னைக்கு. ஸோ அந்த பேக் வாட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரோட்ஸு அது எல்லாமே கிராஸ் பண்ணி போகும்போது, பிரிட்ஜஸ்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த டிரைவிங்கே வந்துட்டு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வாட்டர் தாங்க. ஸோ நம்ம டிரைவ் முடிச்சுட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து மலைக்கல் ஹெரிட்டன்ஸ் ரிசார்ட். செராய் பீச் பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ இந்த ரிசார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு செக்இன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜஸ்ங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 உடன் காட்டேஜஸ் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்க மாதிரி 3 உடன் காட்டேஜஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த உடன் காட்டேஜ். இது வந்து வித்தவுட் ஜக்கூசி. இதுலேயே உடன் காட்டேஜ் வித் ஜக்கூசியும் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட கிட்டத்தட்ட 11 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ நமக்கோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு காட்டேஜ்லேயும் 2 பர்சன்ஸ் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறனால உடன் காட்டேஜ் மட்டும் புக் பண்ணியிருந்தோம். 3 உடன் காட்டேஜஸ். வாங்க உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ உடன் காட்டேஜ் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னாலே டோரில் வந்துட்டு எலக்ட்ரானிக் கீஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குங்க. ஸோ இட்ஸ் சஃபிஷியன்ட் ஃபார் 2 people. ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வுட்லேயே வந்து பண்ணியிருப்பாங்க. அதோட ஆம்பியன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்இடி டிவி இருக்கும். ப்ளஸ் ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே ஒரு டீசெண்டான ரெஸ்ட் ரூம். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வாஷ் பேசின் ப்ளஸ் வந்து டேப்பு, தேவையான அம்யூனிட்டிஸ், பேசிக் அம்யூனிட்டிஸ் ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், சோப், ஷாம்பூ, அதுக்கப்புறமா வந்து டென்டல் கிட் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கிட்டு போக தேவையான அளவுக்கு உங்களுக்கு டவல்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷவர், மல்டி யூஸ் ஷவர் மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம அந்த ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு வெளில வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஸோ அது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்து லேக்கை சூப்பராக வியூ பண்ண முடியுங்க. அந்த ஆம்பியன்ஸே வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கூட அந்த பின்னாடி வந்து நம்ம உட்காந்துக்கலாம். அது தனியாக டோர்ஸும் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அங்கே பேக் சைடில். ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸ். ஸோ இது போக வந்துட்டு நம்ம ரூம்ஸில் அப்படியே இங்கேருந்து உள்ளே பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சிங்கனாலே அந்த வியூ வந்து நீங்கள் பெட்ரூம்லேருந்தே நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து எலக்ட்ரிக் கெட்டில்ஸ், அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம காஃபி, டீ மேக் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ், கப்ஸ் அது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ளஸ் வந்து குட் நைட் இருந்துச்சு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ரூமில் வந்து அலெக்ஸா வந்து கொடுத்துருந்தாங்க. அலெக்ஸா வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அலெக்ஸாவில் நம்ம ஜாலியாக பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அதே மாதிரி ரூம்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கனாலும் அந்த இடத்துல ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் ரூம்லேருந்து வெளில வரீங்க, ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிட்டு ஜாலியாக இங்கே உட்காந்து ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சிக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மழை வருது, இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நீங்கள் வெளில கொடைலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் கொடை அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அம்ப்ரெல்லா ப்ளஸ் அம்ப்ரெல்லா வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் மாதிரி ரூம் வெளியே வந்து ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வெளில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கார்டன் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வாக்கிங் போகலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ ரூம் செக்இன் பண்ணிவிட்டு 1 by 1 வந்து நம்ம லஞ்சுக்கு கிளம்பியாச்சுங்க. சரி, லஞ்சுக்கு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான். ஜஸ்ட்டு இந்த ரிசார்ட்லேருந்து வெளில வந்து ரோடை கிராஸ் பண்ணோன்னே அவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்துட்டு வேவ்ஸ் ரெஸ்டாரண்ட். நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா, இது வந்து ரிசார்ட்லேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்கும், ரோட் சைட்லேயே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேவ்ஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு, அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தாங்க சொல்லணும். சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ரெஸ்டாரண்ட் வந்துட்டு. ஸோ இது வந்து லொக்கேட்டட் க்ளோஸ்லி டு த பீச். ஸோ இதாங்க அந்த வேவ்ஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ இதில் நிறைய டைனிங் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரூஃப் டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு டைனிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும், பீச் சைடில் டைனிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும், சேர் டேபிள்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது போல் நீங்கள் வந்து உள்ள ரூமில் உட்காந்துட்டு ஏசியில் நீங்கள் டைனிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ வேறு லெவல்னு தான் சொல்லணும். இந்த ரெஸ்டாரண்ட் பற்றியே நம்ம தனியாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறோம். ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் அங்கே கொடுத்தாங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அதில் சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அதோட ஆம்பியன்ஸ் அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கரெக்டாக அந்த எண்டில் இருக்கக்கூடிய டேபிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஜாலியாக உங்களோட ஃபுட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு பீச் வியூவும் என்ஜாய் பண்ணலாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இன்னுமே க்ளோஸ் டு த பீச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த பீச் சைடில் இருக்க அந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ரூஃப் டாப்பில் இருக்க டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வியூ வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேவ்ஸ் ரெஸ்டாரண்ட். ஃபுட் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வி ரியலி என்ஜாய்ட் த ஃபுட். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் லஞ்ச் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் குழந்தைங்களோட வர்றீங்க அப்படின்னா அங்கே கிட்ஸ்க்கு தேவையான ஸ்லைட்ஸு, சீஸா எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்விங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ கிட்ஸ் வந்து கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கிட்ஸ் ப்ளே ஏரியாவை கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அது போக வந்து உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த ரெசார்ட்குள்ளேயே வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஃபிஷ்ஷிங். ரொம்ப நேரமாக ருத்தியும் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு ஃபிஷ் மாட்டுமான்னு பார்த்தோம். கடைசி வரைக்கும் மாட்டவே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு, 1 ஹவருக்கு மேலேயும் ஃபிஷ் மாட்டவே இல்லை. பட் லக்கிலி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் ஒன்று மாட்டுச்சுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ருத்தி வந்து ஒரு ஃபிஷ்ஷு பிடிச்சிருக்காங்க. அந்த ஃபிஷ்ஷும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து, அது ரொம்ப குட்டி ஃபிஷ்ஷாக இருந்தனால அதை எடுத்து அதுக்கப்புறமா அதை வாட்டர்லேயே ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு அந்த ஃபிஷ்ஷையும். ஸோ இதுதாங்க அந்த ஃபிஷ்ஷு, ருத்தி பிடிச்சிருக்க ஃபிஷ்ஷு பாருங்கள். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஃபிஷ்ஷிங் பண்ணியாச்சு. அந்த ஃபிஷ்ஷையும் வந்து நம்ம வாட்டரில் அகைன் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டி நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் கயாக்கிங் போகலாங்க. கயாக்கிங்கில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து சிங்கிள் கயாக்கிங், அப்புறம் வந்துட்டு டபுள் கயாக்கிங். நீங்கள் 2 பேர் மாதிரி போய்க்கலாம், இல்லை நீங்கள் தனியாக கயாக்கிங் போகணுன்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கயாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் லைஃப் கார்ட்ஸு அண்ட் செக்யூரிட்டி பர்சனலும் வந்து இருப்பாங்க, அங்கேயே இருப்பாங்க ஷோர்லேயே. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னாலும் டக்குன்னு அவங்க வந்து உங்களை சேவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பயப்படாமல் நீங்கள் தைரியமாக கயாக்கிங் வந்து போகலாம். இங்கே ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜாலியாக நீங்கள் அந்த கயாக்கிங்கில் போயிட்டு ஃபுல்லாக அந்த லேக்கை, அந்த பேக் வாட்டர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேமிலியாக போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பெடல் போட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் அவங்களே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தாங்க. ஸோ இதெல்லாமே இன்க்ளூடட் வித்தின் யுவர் பேக்கேஜ். நீங்கள் இதுக்குன்னு சொல்லி தனியாக எதுவுமே பே பண்ண தேவையில்லை ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ பெடல் போட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சேம் அதே மாதிரி பேக் வாட்டர்ஸில் தான். ஸோ சீ ரைட்ஸுங்கிற மாதிரி இங்கே வந்து எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு சீ ரைட்ஸ் வேணும் அப்படின்னா நியர்பை நிறைய அட்வென்ச்சர் பார்க்ஸ், அந்த நெப்டியூன் அட்வென்ச்சர் பார்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ஜெட்ஸ்கி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நீங்கள் தனியாக பே பண்ணி போய்க்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ ரெசார்ட்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெடல் போட் இருக்கும், ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டி இருக்கும், அதர் தேன் தட் கயாக்கிங். ஸோ இதெல்லாமே வந்து இருக்கும். ப்ளஸ் இன்டோர் கேம்ஸு எல்லாமே உள்ளே இருக்குங்க. ஸோ பெடல் போட் ஜாலியாக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு லேக் ஃபுல்லாக சுற்றி குட்டி பையனையும் கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக வாட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு போர்டிங் பண்ணிட்டு வந்துட்டோங்க. பெடல் போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ போட்டிங், ஃபிஷ்ஷிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம
பீச்சுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வந்ததே இந்த பீச் என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. ஸோ கண்டிப்பாக பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ பீச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். செராய் பீச்சு ரொம்பவுமே வந்து க்ளீனாக இருந்துச்சுங்க. ஆனால் வேவ்ஸ் வந்து கொஞ்சம் ஹை டைட் மாதிரி தான் இருந்துச்சு. வேவ்ஸ் கொஞ்சம் ஃபோர்ஸாக வர மாதிரி தான் இருந்துச்சு. கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இருந்துக்கணும். பட் பீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே நீட்டுங்க. ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கூட நீங்கள் வந்து அந்த ஷோரில் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு பிளாஸ்டிக், பேப்பர், பாட்டில்ஸு, ஒரு சின்ன குப்பை கூட அந்த பீச்சில் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ தூரம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஸோ மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக அந்த பீச்சை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாட்டருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் ஒரு சின்ன ஒரு வேஸ்ட் கூட இல்லாமல் வாட்டரில் அவ்வளோ கிளியராக இருந்துச்சுங்க. ரியலி சூப்பர்ப். பீச் வந்து செம்மையாக இருந்துச்சு. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் பீச்சில் போயிட்டு. ஸோ அதே மாதிரி கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பீச் டாய்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த பீச் டாய்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா பீச்சில் வந்துட்டு நீங்கள் ஜாலியாக அந்த சாண்டில் வந்து ப்ளே பண்ணி கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பீச் டாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. நானும் ருத்வியுமே வந்துட்டு ஜாலியாக பீச்சில் வந்து பீச் டாய்ஸ் வச்சு விளையாண்டுருந்தோம் கொஞ்சம் நேரம். ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பீச் வந்துட்டு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ்க்கு போனீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸில் ஒரு பீச் அப்படின்னா, அதுவும் ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் நல்ல ரிசார்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீ ஃபுட் என்ஜாய் பண்ணுற மாதிரி இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராய் பீச். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சம்மருக்கு செராய் பீச் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ சம்மர் இல்லைன்னா கூட அடுத்து இந்த ஜூன், ஜூலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட்டும் அங்கேயுமே நார்மலாக இருக்கும். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. பட் லேட்டரான் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே வந்து ஒரு 2:33க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் வந்து வேறு லெவலில் மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் க்ளௌடியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க கிளைமேட்டு. ஈவினிங் வந்துட்டு பீச் முடிச்சுட்டு அடுத்து டின்னருக்கு வேவ்ஸ் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சுங்க. ஸோ அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு ரெஸ்டாரண்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ அந்த மார்னிங் நம்ம பார்த்ததை விட ஈவினிங் டைமில் அந்த லைட்டிங்ஸோடு அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணுங்க. அந்த நைட்டில் அந்த ஒரு மாதிரி ஒரு ட்வைலைட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்கை அலாங் வித் தட் அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம ரெசார்ட்லேயுமே வந்து ஃபுல்லாக லைட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நைட்டில் அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொரு ரூம்ஸுமே வந்து பக்காவாக வச்சுருந்தாங்க. ஒரு காட்டேஜ்மே வந்து செப்பரேட் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ட்ரீலையுமே வந்து நிறைய ஹேங்கிங் லைட்ஸு, அந்த லைட் பால்ஸ் மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு லுக்கு கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அந்த நைட் டைமில். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த நைட் டைமில் அந்த ஸ்விம்மிங் பூல் பார்க்குறதுக்கு அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அந்த வியூவே வந்துட்டு. ஸோ நம்மளோட காட்டேஜ் வெளியிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட்டிவ் லைட்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது போக வந்துட்டு வெளியில் எக்ஸ்டர்னல் அவங்க லைட்டிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே. அதேமாதிரி அந்த பேக் வாட்டர்ஸ், அந்த லேக் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஹட்டு அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்க பேக் வாட்டர்ஸில் அந்த லேக் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டீ, ஸ்நாக்ஸ் அதெல்லாமே சேவ் பண்ணாங்க ஈவினிங் வந்துட்டு நம்ம போட்டிங் போகும்போது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு போட் ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம கேக் கட்டிங் வந்து பண்ணோங்க. ஸோ நம்ம அவங்ககிட்டயே கேக் ஆர்டர் பண்ணிட்டோம். ருத்விக் பர்த்டேங்கிறனால அவங்களே சூப்பராக ஒரு சாக்லேட் ட்ரஃபல் கேக் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க ருத்விக்காக. எங்கே வந்து நம்ம கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களே வந்து லேக் பக்கத்தில் இருக்கிற ஹட்டில் பண்ணிக்கலாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹட்டுக்கே வந்துட்டோம். ஸோ அதில் லைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லேக் பக்கத்தில் இருக்கிற ஹட்டுக்கு போயிட்டு ருத்தியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம், கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட்டிங்கும் பண்ணோம். ஜாலியாக ருத்தியும் வந்து கேக் கட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் நாங்களும் எல்லாருமே கேக் வந்து சாப்பிட்டோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். உண்மையாலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்த்டே எக்ஸ்பீரியன்ஸுங்க. சுற்றியும் வாட்டர், பேக் வாட்டர்ஸு, நடுவில் வந்து ஒரு சின்ன ஹட்டு வித் லைட்டிங்ஸு, அதில் கேக் கட் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ருத்விக் வந்து இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஸோ அதர் தேன் தட் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங்லாம் பண்ணிட்டு ஜாலியாக கேக்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இண்டோர் கேம்ஸ் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஸோ என்னென்ன இண்டோர் கேம்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் ரூம்னு இருந்துச்சு. ஸோ கேம் ரூமில் வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதர் தேன் தட் கேரம் போர்டு வச்சுருந்தாங்க. கேரம் போர்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்னூக்கர்ஸ், ஸோ இது செஸ்ஸு, இது எல்லாமே வந்து இண்டோர் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அவுட்டோர் கேம்ஸ் முடிச்சுட்டு இல்லை ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளில போகும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் இண்டோர் கேம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். செஸ், கேரம், ஸ்னூக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வந்துட்டு யூ கேன் கோ அண்ட் ப்ளே தி இண்டோர் கேம்ஸ். சரி, ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கி மார்னிங் எழுந்திரிச்சாங்க. செம்ம சர்ப்ரைஸ். என்னடா சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சரியான ரெயினுங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த மலை வந்துட்டு. ஸோ அந்த மலையில் அந்த ரெசார்ட்டோட லுக்கே வேறு லெவலில் மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியே ஒரு ஆல்ட்ரு ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணுங்க. ஸோ அந்த லேக் பக்கத்தில் போயிட்டு அந்த மலை வர அந்த ஃபீலு, அந்த லேக்கில் அந்த ட்ரிஸ்லிங் ஆகிற ஃபீல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். ஸோ அப்படியே ப்ளசண்ட்டாக அந்த வெதர் வந்து அப்படியே செட்டோன்னு ஒரு ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மலையில் வந்துட்டு அந்த ரெசார்ட் உள்ள அப்படியே ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வந்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணுவோங்க. அது பக்கத்துலேயே போயிட்டு அப்படியே மார்னிங்கில் அந்த ரெய்னி பீச், ஓகே, ஸோ அந்த ரெயின் டைமில் அந்த பீச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெசார்ட்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்பா வச்சுருக்காங்க. ஸோ வெல்னஸ் சென்டர். ஸோ அதுக்கு தனி பேக்கேஜஸ்லாம் இருக்கும். ஒரு சில நீங்கள் புக்கிங் சைட்ஸ்லலாம் போனீங்க அப்படின்னா இந்த ஸ்பாவில் வந்துட்டு ஒரு 30% 40% ஆஃபர் மாதிரி உங்களுக்கு அடிஷ்னலாக பேக்கேஜஸ்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி போனீங்க அப்படின்னா ஸ்பாவில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வரும். அது போக வந்து ரெசார்ட்லேயுமே வந்து ஸ்பா ரிலேட்டட் ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பா சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசார்ட்டோட ஆம்பியன்ஸ் வேறு லெவல். அதுவும் மழை பெஞ்சதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அழகாக ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், சைக்கிளிங் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு சூப்பரான ஸ்விம்மிங் பூல். அப்படியே நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லேருந்து லேக்கை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூவே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்லா ஜாலியாக ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் கிட்ஸ் கூட. நீங்களுமே நல்லா ஜாலியாக இருக்கலாம். அந்த ஹீட்டை பர்ன் அவுட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேன் யூஸ் த ஸ்விம்மிங் பூல் வெரி வெல். ஸோ மார்னிங் டைமில் இல்லைனா ஆஃப்டர்நூன் டைம்லாம் வந்துட்டு அந்த ஹீட்டுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் போயிட்டீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக பைனாக்குலர் வச்சு எதையும் மிஸ் பண்ணிட்டோமான்னு ருதி செக் பண்ணுறாரு. எதுவும் மிஸ் பண்ணல, எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியாட்டு திங்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. சரி, ஆன் தி வேல கௌரீஸ்வரம் டெம்பிள் போயிட்டு முருகர் டெம்பிள், ஸோ நல்ல ஒரு சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது, கௌரீஸ்வரம் டெம்பிள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அப்படியே திருஷூர் குதிரன் டனல் வழியாகவே மறுபடியும் வந்து எக்ஸிட் ஆகிட்டோங்க. ஸோ அகெயின் அந்த டனல் ரைட். ஸோ நம்ம எந்த வழியாக கேரளாக்குள்ளே வந்தோமோ அதே வழியாக ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ அகைன் சேம் அதே டனல். ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அந்த டனல் பற்றி. ஸோ அந்த டனல் வழியாகவே நம்ம எக்ஸிட் ஆகிட்டு டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு.